வணக்கம் நண்பர்களே. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, மலேசியாவின் ஈப்போ மாநிலத்தில் உள்ள தாப்பா என்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பாருங்கள். இப்போது ஜெகநாதர் சித்தர் ஜீவசமாதி. மலேசியாவில் ஒரு 7 பேரோட ஜீவசமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் ஒருவர் தான் இவருடைய ஜெகநாதர் ஐயாவுடைய ஜீவசமாதி. இவர் ஒரிசா மாநிலம் பூரியிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. பூரி ஜெகநாதர் ஆலயம் இருக்குது இல்லையா, அங்கேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆலயம். இதே போல் மொத்தம் 7 இடத்துல இருக்குது. இன்னொன்று நான் ஒரு 3 இடம் போயிருக்கேன். இவர் இல்லாமல் இன்னும் 2 இடம். ஒன்று பத்துக்கேவில் இருக்குது. பத்துக்கேவில் மௌன சித்தர்னு இருக்கிறாங்க. இப்போ அங்கே ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆலயத்துக்குள்ளேயே அவருடைய ஜீவசமாதி இருக்குது. முன்னே தனியாக இருந்தது, இப்போ அதை சுற்றி அம்மன் ஆலயம் எழுப்பியிருக்காங்க. இன்னொன்று மலாக்காவில் சன்னாசி சித்தர் அவருடைய ஜீவசமாதி இருக்குது. அங்கே ரொம்ப சிறப்பானது என்னென்னா, அங்கே தனியாக சந்நிதி இருக்குது. அவருடைய ஜீவசமாதி தனியாக இருக்கும். சந்நிதியில் சிவலிங்கத்துக்கு மேலே முருகனுடைய சிலை இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயம். அதில் ஒன்று இது. இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னென்னா, இங்கே கோசாலை பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வர்றவங்க இங்கே பசுமாடுகளுக்கு நீங்கள் பழங்களோ அல்லது அகத்திக்கீரையோ இல்லை என்ன பசுமாடுகளுக்கு கொடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கொண்டு கொடுக்கலாம். அதோடு இங்கே அன்னதான சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸு. ஆலயத்துடைய டைமிங்ஸ் பார்த்துங்க. இது ஆலயத்துடைய டைமிங்ஸ் இது. ஸோ இது ஒரு அருமையான ஒரு ஆலயம். இங்கே வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக தியானம் பண்ணுற மாதிரி வாங்க. சத்தங்கத்தம் போட்டு கரைச்சல் பண்ணாமல் அமைதியாக இருந்து தியானம் பண்ணுற மாதிரி வாங்க. பொதுவாகவே ஆலயங்கள் நம்மளுடைய அமைதிக்காக உருவாக்கப்பட்டது தான். ஓகே, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கோசாலை இங்கே இருக்கிறது அப்படின்னு. பாருங்கள், பின்னாடி இருக்குது பாருங்கள். நிறைய பசுமாடுகள் இங்கே இருக்குது. பசுமாடுகள் நிறைய இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குதிரைகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் பசுமாடுகள் தான் அதிகமாக இருக்குங்க. நிறைய பசுமாடுகள் இங்கே இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இங்கே இந்த கோசாலையில் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு நிறைய கன்றுகள் இருக்குது. நிறைய நாட்டு பசுக்கள் இருக்குதுங்க. ரொம்ப சிறப்பானது. இங்கே இருக்கக்கூடிய பசுக்களுக்கு, காளைகளுக்கு, கன்றுகளுக்கு உங்களால் முடிந்த பழங்களோ அல்லது அகத்திக்கீரையோ அல்லது வேறு என்ன பசுமாடுகளுக்கு உணவாக நல்ல உணவு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு இங்கே கொடுக்கலாம். நாங்களும் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இப்போ டைம் இல்லை, கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் 4 மணிக்கு தான் பசுமாடுகள் கொடுக்க முடியும். ஸோ வர்றவங்க ஒரு 4 மணி போல் வந்தீங்கன்னா பசுமாடுகள் நேரடியாக நீங்களே கொடுக்கலாம். இல்லைன்னா நிர்வாகத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்துப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதையும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நன்றி.